உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் நம்மிற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு திருவரை காலத்தினுடைய 2ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த திருவரை காலத்தினுடைய 2ஆம் வாரம் நாம 2வது மெழுகுதிரியும் ஏற்றி வைத்திருக்கிறோம். அதற்கான ஜபமும் அதற்கான முன்னுரையும் கொடுக்கப்பட்டு அதன்படி வாழ நம்ம அழைப்பு விடுக்கிறது. இந்த 2ஆம் திரி பற்றி நாம கடைசியாக நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தோம். முதல் மாசம் வாசிக்க கேட்டோம். முதல் மாசம் பழைய ஏற்பாட்டுல எசாயா இறைவாக்குகள் இருந்து வாசிக்க கேட்டோம். இருக்கின்ற இறைவாக்கு புத்தகங்களிலேயே மிகப்பெரிய புத்தகங்களுள் இந்த இறைவாக்கு புத்தகமும் ஒரு புத்தகமாக இந்த எசாயா இறைவாக்கு புத்தகத்தை நாம சிந்தித்து பார்க்கலாம். அதிலே குறிப்பா பார்க்கும் பொழுது எசாயா இவர் இந்த திருவரை காலத்துல வரனால நான் நினைச்சு பார்க்கிறது, இந்த எசாயா இறைவாக்கின திருவருகை காலத்தை நிறைவாக்கின அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய செய்திகளை ஆண்டவர் இயேசுடைய பிறப்புக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு திருவருகை கால நிறைவாக்கின அவர்தான் இதை சொல்லலாம். இன்னைக்கு நாம வாசிக்க கேட்டது எசாயா இறைவாக்கு புத்தகத்தினுடைய 7-16 வரையில் உள்ள பகுதிகள் அசிரியாவின் ஆபத்துக்கள், அதனுடைய ஆபத்துகளையும் ஆண்டவரின் ஆபத்துக்களிலிருந்து யூதாவையும் தாவீதின் வழிமரபை எவ்வாறு காப்பாற்றினார் அதை பற்றி அது ஒரு டாபிக்காக நம்ம எடுத்து சொல்லலாம். அதுலயும் குறிப்பா பார்க்கும் பொழுது இந்த எசாயாவின் காலத்துல அசிரியா இருக்கு. நான் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு 2ஆக பிரிகிறது. மேல இருக்கிறது வடக்கு இஸ்ராயல், கீழே இருக்கிற தெற்கு யூதா அப்படின்னு சொல்லலாம். இந்த யூதாக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, யூதாவை இவங்க அடிமையா கூட்டிக்கிட்டு போறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. அப்ப அடிமையா இருக்கும் பொழுது இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, பிற நாடு இவங்க அடிமையா ஆக்கும் பொழுது கூட அசீரியா வருகிறது. அசீரியா அசீரியா இதுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி வருகிறது, ஆறுதல் சொல்றதுக்காக வருகிறது அப்படின்னு அது சும்மா வராங்க. இந்த யூதா நாட்டிற்கு அவங்க வராங்க. அப்படி வரும் பொழுது அவங்க என்ன, அந்த அசீரியாவும் யூதாவும் ஒன்று சேர்ந்து இருக்கிறவங்கள்ட்ட எதிர்த்து நின்று அவங்க போயிட்டாங்க. இப்ப அசீரியாவும் யூதாவும் ஒன்றா இருக்கிறதுனால அசீரியா என்ன நினைச்சிச்சு, யூதா என்ன நினைச்சிச்சு அப்படின்னா, இது நம்மளுக்கு சொந்த நாடு ஆயிடுச்சு, நாம 2 பேரும் நல்லா பழகலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. ஆனா அசீரியாவுடைய நோக்கமே, உள்நோக்கம் என்னன்னா, இவனுங்களை நாம எப்படியாவது அடிச்சு துரோகம் பண்றது, இவங்களை நாம எப்படியாவது அடிச்சு இவங்களுக்கு நாம எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் அந்த அசீரியா என்றென்றைக்குமே எதிரியாக இருக்கக்கூடிய அசீரியா, மிகப்பெரிய வல்லரசு அசீரியா இருந்தாலும் இந்த அசீரியா 6ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசீரியா அந்த நாட்டுக்குள்ளார இருந்து அதைவே பழி வாங்குது. அது அவங்களுக்கு தெரியல. அவ்வளவு இருக்கிற தென்னாடான யூதா நாட்டுக்கு அத்தனை பேருக்கும் தெரியாத இது இருக்கிறது. ஆனா கடைசியா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எசாயா இறைவாக்கினர் வருகிறாரு, நீங்க அவங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு துரோகம் செய்யறாங்க, இதை நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவாக்கினர் எசாயா வருகிறார். அப்பொழுதுதான் இவங்க விழிப்பா ஆகுறாங்க. அப்பொழுதுதான் இவங்க நம்முடைய நாட்டிற்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துரைக்கிறார். அதனாலதான் இதுல சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு நாட்டுல எதுவுமே இல்லாத எல்லாம் சிதிலடைந்து விட்டது, ஒன்றுமே கிடையாது. கடைசியா பார்க்கும் பொழுது இருக்கிற எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல பாலைவனத்துக்கு போறீங்க வைங்களேன், பாலைநிலத்துக்கு போறீங்க. அங்க போன உடனே நம்ம எல்லாரும் டூருக்கு போறோம்னு வைங்க, சகாரா பாலைவனத்துக்கு போறோம். அங்க போன உடனே பாதி வழி நம்மளுக்கு சாப்பாடுலாம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு தண்ணி கூட கிடைக்கலன்னு வைங்களேன், தண்ணி கூட இல்ல. அப்ப எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுங்க இல்லையா? அப்போ ஒரு இளநீ நான் கொடுக்கறேன்னு வைங்க, இளநீர் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு 2 இளநீர் கொடுக்குறோம்னா எப்படி இருக்கும்? அதுபோல ஒன்றுமே இல்லாத ஒரு நாட்டுல எல்லாம் சிதில் அடைஞ்சு போச்சு. திரும்ப என்ன செய்யறாருன்னா, இந்த திரும்ப இறைவாக்கினர் சொல்றாரு, ஈசா இந்த அடிமரத்திலிருந்து தண்ணீர் ஒன்றை முளைக்க செய்வேன். அப்ப எதுவுமே இல்லை, எல்லாம் நெருப்பா இருக்குது, எல்லாம் புதைச்சு போச்சு, ஒண்ணுமே கிடையாது. அப்ப காஞ்சி போச்சு, கருகி போச்சு. அப்ப ஒரே ஒரு தளிர் ஒண்ணு வருதுன்னு அதை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் கூடி இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு வாசி கேட்டது. இந்த ஈசா இந்த அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்றை வளர செய்வேன், ஈசா இத்தளிரே வருக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஈசா அப்படின்ற அதுக்கு என்ன அர்த்தம்னா, பேர் கடவுளின் மனிதன் அப்படின்னு அர்த்தம். கடவுளின் மனிதன் யார்? இந்த ஈசாயை பார்க்கும் பொழுது போவாஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பையன் பேரு உபேது, அவருடைய பையன் பேரு ஈசாய், ஈசாயுடைய பையன் பேரு தாவீது, தாவீதுடைய அப்பா தான் ஈசாய். இப்ப என்னன்னா, இந்த ஈசாய் அப்படின்றவர் ஒரு நல்ல மனிதன், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர், கடவுளோடு என்றென்றுமே நெருக்கமாக இருந்தவர்,
முன்னுதாரணமாக வாழ்ந்தவர், எடுத்துக்காட்டாக இருந்தவர், நல்லொழுக்கத்தை சிறந்து விளங்கிய ஒரு மனிதன் தான் இந்த ஈசாய். ஈசாய்க்கு 7 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 7ஆவதாக பிறந்த ஒரு பிள்ளை தான் யாருன்னு பார்க்கும் பொழுது இந்த தாவீது அரசர் பிறக்கிறாரு. இந்த தாவீது அரசர் என்ன செய்யறாருன்னா, சவுல் தாவீது பிறக்கிறாரு. தாவீது இசை மீட்டுவதில் வல்லவராக இருந்திருக்கிறார். ஆனாலும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இப்ப இந்த தாவீதை என்ன செய்யறாருன்னா, இஸ்ராயலுக்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலிடம் இவர் இசை மீட்டுவதற்கு அனுப்புகிறார். அங்க இவருடைய ஞானத்தையும் இவருடைய வல்லமையும் இவருடைய திறமையும் பார்த்து இவர் தான் நாட்டுக்கே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அதனால அடிமரத்திலிருந்து தளிரை வளர செய்து அப்படின்றது இந்த ஈசாயே அடிமரம் அப்படின்னா, இந்த வழிமரபுல இருந்தா இயேசு உருவாவார், இயேசு வருவார், மெசியா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு வாசிக்கிட்டோம். அதனாலதான் இந்த ஈசாயினுடைய இவங்களுடைய வாரிசுடைய பண்பு என்னன்னா இருக்குன்னா, ஆண்டவரின் ஞானம் இவர்களில் குடிகொண்டிருக்கும். இந்த ஆவிக்குரிய ஞானம் மெய்யுணர்வு, பகுத்தறிவு, அறிவுத்திறன், ஆலோசனை, ஆற்றல், வீரம், நுண்மதி இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். எந்தென்றைக்குமே இது குறைவுபடவே படாது அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இந்த முதல் வாசகத்துல வாசி கேட்கிறோம். நல்லா நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். முதல் வாசகத்துல ஓனாயி செம்மறி ஆடு, அதே போல செம்மறி ஆட்டு குட்டி, சிறுத்தை புலி, சிங்கம், பாருங்களேன் எல்லா மிருகங்கள் பார்க்கும் பொழுது ஓனாய், அப்புறம் சிங்கம், அப்புறம் கரடி, கொழுத்த கன்று, இதெல்லாம் மென்மையான பயங்கரமான வன்மமிக்க விலங்குகள். ஆனா மென்மையான விலங்குகள் செம்மறி ஆட்டுக்கிடாய், அதே போல இளம் ஆடுகள், கொழுத்த மிருகங்கள், கன்று குட்டிகள் பாருங்க. இயேசுடைய வருகையின் பொழுது ஒண்ணு வன்மையா இருக்கும், இன்னொன்னு மென்மையா இருக்கும். நான் என்ன இந்த ரெண்டுமே இயேசுடைய மெசியாவை வருகை பொழுது ஒற்றுமையோடு, சந்தோஷத்தோடு, அர்ப்பணிப்போடு மகிழ்வார்கள். அதுதான் நாம் முதல் வாசகத்துல நாம இன்னைக்கு வாசி கேட்டோம். இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னன்னா, எது எப்படி இருந்தாலும் சரி, நாம மென்மையா இருந்தாலும் சரி, வன்மையா இருந்தாலும் சரி அப்படின்னு இருக்கக்கூடாது. மென்மையா ஆண்டவருடைய வருகைக்காக தம்மையை ஆயத்தமாக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். இதனால் வரையில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எசாயா நமக்கு இறைவாக்காக உரைக்கிறார். அதாவது நற்செய்தி வாசகத்துல நாம வாசி கேட்கிறோம். நற்செய்தி வாசகம் தொடங்குற இடம் எங்க பார்க்கும் பொழுது பாலைவனத்துல தொடங்குகிறது. நற்செய்தியை தொடங்க வைப்பவர் யாரும் பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான், தலை சிறந்த போதகராகிய திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவானோட லைஃப் பத்தி யாருன்னா தெரியுமா? திருமுழுக்கு யோவானுடைய லைஃப், காட்டுல இருந்தாரு, வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். அப்புறம் என்னன்னா புரியல, ஒட்டகத்தருடைய தோலை அணிந்திருந்தார். அப்புறம் வயிற்றில் உயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பரவாயில்லையே, திருமுழுக்கு யோவானை பற்றி எல்லாம் நல்லா சொல்றீங்க. வெரி குட். திருமுழுக்கு யோவான் பிறந்த பொழுது அங்க எலிசபெத் அம்மாள் பிறக்க வைக்கிறாங்க. எலிசபெத் அம்மாள் பிறந்துறாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாரு? பிறந்தாரு. எலிசபெத் அம்மாவோட சக்கரை அவங்க அப்பா, இவங்க அம்மா இவங்க எலிசபெத் இப்ப பிறந்த பிற்பாடு அதுக்கப்புறம் எங்க போனாரு? வர நாள்ல நான் இவரை பத்தி மட்டுமே ஒரு நாளைக்கு சொல்றேன். ஒரு மணி நேரம் இவரை பத்தி நாம சொல்லலாம். எப்படி திடீர்னு ஒருத்தர் வெளியில போயிட்டு திடீர்னு விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து உங்களை தப்பிக்கலும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணவர்களே, அவர் மக்களையே பார்க்கவே கிடையாது, மக்களை சந்திச்சதே கிடையாது, அதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததும் கிடையாது. திடீர்னு விரியன் பாம்பு குட்டிகளே நீ வரப்போகும் சினத்திலிருந்து உங்களால் தப்பிக்கலும் என்று நினைக்கிறீங்களா? விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் அப்படின்னு உடனே ஏற்றுவாங்க. எல்லாரும் எங்க இருந்தா விரியன் பாம்பு குட்டின்னு எங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? அல்லது அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்காதா? அது நான் ஒரு நாளைக்கு நான் இதை சொல்றேன். இப்ப என்னன்னா, இது வலிமை மிக்க ஒருவர். அவர் யாரும் நற்செய்தி கூறி என்ன சொல்லுறா, இன்னைக்கு வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லை, மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் சுலகையை அப்புறம் நெருப்புல திருமுழுக்கு கொடுப்போம், இதெல்லாம் சொல்லிட்டு வராரு. தூய மத்தேயு நற்செய்தியால முதல் 2 அதிகாரங்களை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார். இயேசுடைய பிறப்பை ஒட்டி நிகழ்ச்சி, இயேசு எப்படி வளர்ந்தார், எல்லாமே இயேசுவை பற்றி அப்படியே அப்பட்டமாக தூய மத்தேயு நற்செய்தியால சொல்றாரு. ஆனா அதுக்கு அடுத்து திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்கிறார். யார் இந்த திருமுழுக்கு யோவான்? அவருடைய பணி என்ன? அவருக்கும் இயேசுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இவர் அண்ணா, ஒரு தம்பி.
இவர் வந்து 6 மாசம் பெரியவர், அவர் 6 மாசம் பெரிய சின்னவர். அப்ப இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமுழுக்கு யோவானை அறிமுகப்படுத்துகிறார். திடீர்னு அறிமுகப்படுத்துகிறார் மத்தேயு நற்செய்தியாளர். எப்படி மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே முக்கியத்துவம் திருமுழுக்கு யோவானுக்கும் கொடுக்கிறாரு. அதனால்தான் இதுல வந்து பார்க்கும் பொழுது திருமுழுக்கு யோவான் காலத்துல யூதேயாவினுடைய பாலை நிலத்துல நிறைய யூதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நிறைய யூதர்கள் இருந்தாங்க. எதுக்காக அவங்க அங்க போனாங்கன்னா மக்களோட வாழ்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொன்னு வந்து ரோமையர்கள் வந்து அவங்க அடிமையா வச்சிருந்தாங்க. ரோமையர்கள் வந்து யூதர்களை அடிமையா வச்சிருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏன் நான் இவங்க அடிமையா வாழணும் அப்படின்றதுக்காக பாலை நிலத்துக்கு போனாங்க. இவரும் அதுக்காக அங்க போனாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து வேற, இவருடைய இது வந்து வேற. அவ பாலை நிலத்துல வந்து மக்கள் வந்து பார்த்து சொல்லலாமா, விரைவு பாபு குட்டிகள் சொன்னா ஏற்றுக்குவாங்களா? ஆனால் இவர் சொல்லியதை ஏற்றுக்கொண்டார்கள், இவர் அறிவித்ததை ஏற்றுக்கொண்டார்கள், இவர் கொடுத்த திருமுழுக்கை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் திருமுழுக்குக்காக வந்தார்கள். அதான் வந்து கேட்கும். இன்னைக்கு வந்து இந்த பகுதி வந்து பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. இதை 3ஆ பார்த்து சொல்லலாம். கிரீக் பைபிள்ல வந்து செப்துவாகியத்துல என்ன சொல்றதுன்னா, குரல் ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வெளியே ஆயத்தமாக்குங்கள். இது வந்து செப்துவாகியத்து பைபிள் இருக்குது. அதே வந்து ஹீப்ரு பைபிள் என்ன சொல்றதுன்னா, எபிரேய விவிலியத்துல குரல் ஒன்று முழங்குகிறது, பாலைவனத்தில் ஆண்டவருக்கு வெளியே ஆயத்தமாக்குங்கள். இது ரெண்டும் ஒரே வார்த்தை. ஆனா மத்தேயு நற்செய்தியாளர் கிரீக்ல என்ன எப்படி எழுதுறான்னா, பாலை நிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கின்றது அப்படின்னா முழங்குகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே கிடையாது. குரல் ஒளி பாலை நிலத்தில் ஒலிக்கின்றதுன்னா இது மட்டுமே கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நற்செய்தி வந்து அறிவிக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தியுடைய சாராம்சம் என்னன்னா, மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. விண்ணரசை பற்றி பேசி 2 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. ஒண்ணு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனமாறுங்கள் சொன்னது, மனமாறுங்கள் விண்ணரசு நெருங்கி, இது 2 பேர் தான் பேசுனது. பழைய ஏற்பாட்டிலும் ஓகே, புதிய ஏற்பாட்டிலும் ஓகே. புதிய ஏற்பாட்டை சொல்லியது யாருன்னா, போதித்தது யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவான். இவங்க 2 மட்டும்தான் இதை பற்றி பேசி இருக்கிறார்கள். மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும்தான். அதான் அந்த திருமுழுக்கு யோவான் அவரை பத்தி நாம சொல்லும் பொழுது நம்ம வந்து அவர் வந்து விட்டுறவே கூடாது. அந்த திருமுழுக்கு யோவானை பத்தி நாம கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னன்னா, திருமுழுக்கு யோவான் அப்படின்னும் பொழுது நல்லா நினைச்சு பாருங்களேன். நான் வந்து சொல்றேன், இது போல உங்ககிட்ட வந்து நற்செய்தி சொல்றேன். 2 விதமா நான் வந்து சொல்லலாம். ஒண்ணு வந்து, இதோ நான் இறங்கி வருவேன். நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் பாருங்க. இதோ நான் இறங்கி வருவேன், என் மக்களை மீட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு செல்வேன். கடவுள் செல்லும் பொழுது இது வந்து ஓகே. இதோ நான் வருவேன், என் மக்களை மீட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டுக்கு அழைத்து செல்வேன். நல்லா இருந்தா இந்த வாசம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே, இது எப்படி இருக்கு பாருங்க. என் கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நடங்கள், இல்லை என்றால் என் கோபம் உங்களுக்கு எதிராக இருக்கும். இது நல்லா இருக்குதா? இதுவும் கடவுள் தான் சொன்னாரு. 2 கடவுள் சொல்றாரு. கடவுள் வந்து 2 சொல்றாரு பாருங்க. இதோ நான் வருவேன், என் மக்களை மீட்டு பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு உங்களை அழைத்து சொல்லி சொல்றாரு. என் கட்டளை, இது 2வது சொல்றாரு, என் கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நடங்கள், இல்லை என்றால் என் கோபம் உங்களுக்கு எதிராக எழும். இது எதுக்குமா? 1, நானே உங்கள் ஆயன் தன் நாடுகளை அறிந்திருக்கின்றன. அது இல்லாம இன்னும் சொல்றாரு, பசுமல் வெளிக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன், என் நீர்நிலையில் இளைப்பாற செய்வேன் அப்படின்னு கடவுள் வந்து சொல்றாரு. வைங்களேன், இது ஏத்துக்கிறீங்களா? அல்லது இது சொல்றாரு பாருங்க, ஏழை வஞ்சிக்காதே, ஆதரவின்றி இருப்பவர்களை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே, அவர்களுக்காக நான் வாதாடுவேன். எதை ஏத்துக்குவீங்க? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நானே நல்லாயன், நானே உங்களை வழிநடத்துவேன், நானே உங்களை சமைப்படுத்துவேன். எதை ஏற்றுக்கொள்வோமா? அல்லது இதை சொல்றாரு, ஏழை வஞ்சிக்காத, ஆதரவில் இருப்பவர்களை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாத, அவர்களுக்காகவே நான் வாதிடுவேன். இதை ஏற்றுக்கோமா? ஓகே. ஆறுதல் கூறுங்கள். கடவுள் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஆறுதல். ஒரு கடவுள் சொல்றாரு, அதே கடவுள் சொல்றாரு, ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கடவுள் என்ன சொல்றாரு, மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசு மோசடி செய்கிறீர்கள், வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனுக்கு வரியோடு மாட்டுகிறீர்கள். எதை ஏத்துக்குவீங்க? எச்சரிக்கை இல்ல, 2மே சொல்றாரு கடவுள். 2த்தையும் சொல்றாரு. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், கன்சோல் மீ, நவு ஆம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள், என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். அப்படியே கடவுள் சொல்றாரு, இப்படியும் சொல்றாரு, மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசு மோசடி செய்கிறீர்கள், வெள்ளி காசுக்கு ஏழைகளையும்
இரு காலனைக்கு வறியோரையும் விற்கிறீர்கள், ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்கிறேன். எதை நாம் ஏற்றுக்கொள்வோம்? நல்லா நினைச்சு பாருங்க. நான் 2 பேரும் இருக்கு உங்களுக்கு முன்னாடி. ஒரு பக்கம் இயேசு நிற்கிறாரு. இயேசு அவர் எந்த மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா நல்லா நீளமா அங்கி போட்டு நிக்கிறாரு இயேசு. தலைமுடி அழகா சீவி இருக்கிறாரு. மாலை தைச்சு கொடுத்த ஒரு அங்கி வச்சிருக்கிறாரு. இடையில இட கச்சை கட்டிருக்கிறாரு. அழகா ஒரு செருப்பு போட்டிருக்கிறாரு. முகத்துல அழகா ஸ்ட்ரைக்கிங் பண்ணி தாடி வச்சிருக்கிறாரு. இயேசுக்கு தாடி இருக்கா இல்லையா? உருண்டு. அப்ப இயேசுக்கு தாடி இருக்கு. ஓகே, இயேசு தாடி வச்சிருக்கிறாரு. சூப்பரா நின்றுட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படியே இயேசு சொல்றாரு, வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பரட்ட தலையோட சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு? காட்டுத்தேனு, அப்புறம் என்னது, வெட்டுக்கிளி, காட்டுத்தேனு, ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்கிறாரு. பரட்ட தலை பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாம வீரா பண்ணிட்டு, விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து உங்களால் தப்பி. எதை ஏற்றுக்கொள்ளுவோம்? எதை ஏற்றுக்கொள்ளுவோம்? ஒரு பக்கம் இயேசு சொல்றாரு, என் தந்தையிடம் இருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னோடு பங்கு கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போக சினத்திலிருந்து உங்களால் தப்பிக்க நினைக்கிறீர்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை ஏற்றுக்கொள்வது? எங்க ஈஸியா இருந்தோ, எங்க ஜம்முன்னு இருக்குதோ அங்க ஓடி இருந்து அதானே விரும்புறோம் இல்லையா? அதுதான் கடவுள் சொல்றாரு, நீங்க நாம வாழ்றது காட்சிக்காக வாழ்கிறோம். எங்கேயாவது நான் அடிக்கடி ஏதாவது சொல்றது, எங்கேயாவது திடீர்னு ஒரு காட்சி வந்துருச்சு வைங்கள, ஓடு. ஏது சொல்றாரு, சாட்சி வாழ்வு வாழுங்கள், சிலுவை சுமங்கள். நான் இன்னொரு சொல்றேன், இன்னும் 2 பேரை நிறுத்துறேன். இப்ப இவர் இருக்கிறார் ஜான் தி பேப்டிஸ்ட் அப்படின்னு பொழுது நம்ம மனதுக்குள்ள ஒரு இமேஜ் ஒண்ணு வந்துச்சு. கையில ஒரு கைத்தடி வச்சிருக்கிறாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, வெட்டிக்கிளி காட்டு ஞாபகம் வருது, பரட்ட தலையோட நிக்கிறாரு, சரியா குளிக்காம நிக்கிறாரு, ஒரு வீரமா நிக்கிறாருன்னு இல்ல, அப்படியே முகத்தை பார்த்தா விகாரமா நிக்கிறாரு. இவர் ஜான் தி பேப்டிஸ்ட் நிக்கிறாருன்னு வைங்களேன். இவர் யாரை பிரதிபலிக்கிறார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு எலியாவை பிரதிபலிக்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒத்தமை நற்செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எலியாதான் இந்த ஸ்நாபகர் நபர். எப்படி எலியா தங்கத்தேரோடு நெருப்பு தேரோடு விண்ணகத்துக்கு போனாரோ அதே போல மெசியாவை காலத்தில் திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தார்கள். அதனால்தான் இந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இன்னைக்கு இந்த நற்செய்தியெல்லாம் வாசி கேட்கிறோம். இப்ப என்னன்னா, நான் இன்னும் 2 பேர் இருக்கிறேன். நேற்று யாருக்கு ஃபீஸ்ட்? நேத்து செயின்ட் நிக்கோலஸ், சாண்டா கிளாஸ், அவங்களுக்கு ஃபீஸ்ட் இல்லையா? நம்ம கிறிஸ்துமஸ் நம்ம செலிப்ரேட் பண்றோம் வைங்களேன், சாண்டா கிளாஸ் இருக்கிறாரு. சாண்டா கிளாஸ் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா, மகிழ்ச்சி, ஜிங்கிள் பெல்ஸ், பாட்டு, சத்தம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கும், இன்னொரு பக்கம் இவர் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜான் தி பேப்டிஸ்ட் நிக்கிறாரு. நின்னுட்டு வாங்க மக்களுக்கு போய் போதிங்க, இது செய்யுங்க, அப்படி இருங்க, இப்படி இருந்து சொல்றாரு. எதை நாம ஏற்றுக்கொள்வோம்? ஆனா 2 பேருமே முக்கியமானவர்கள், 2 பேருமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நல்லா நினைச்சு பாருங்களேன், திருமுழுக்கு யோவான் இந்த உணவு எங்க, நாம உண்ண போகிற உணவு என்ன? திருமுழுக்கு யோவான் உடுத்திய ஆடை எங்க, நாம உடுத்தற ஆடை எங்க இருக்கு? திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, நம்ம வாழ்க்கை எப்படி? இயேசுக்காகவே வாழ்ந்தார் பாருங்களேன், இயேசுக்காக மட்டும்தான் வாழ்ந்தார், இயேசுக்காக மட்டுமே வாழ்ந்தார். அதனாலதான் கடவுளே அவர்களுக்கு பேர் வச்சாங்க. இயேசுக்கும் கடவுளே பேர் வச்சாங்க, திருமுழுக்கு யோவானுக்கு கடவுளே பேர் வச்சு, வேற யாருக்கு கடவுள் அப்படி சொல்லவும் கிடையாது. அன்னை மரியாதை சொல்றாங்க. ஓகே, இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு இருக்கிறாருன்னா, எப்படி எதுவா இருந்தாலும் இந்த திருமுழுக்கு யோவானை மிஞ்சி நாம கிறிப்புக்கு போகவே கூடாது. திருமுழுக்கு யோவானை தாண்டிதான் நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடி ஆக வேண்டும். ஏன்னா மனமாற்றத்துக்கான அழகு, மனமாற்றம் சும்மா பேசிக்காக பேருக்காக இருக்கவே கூடாது. உண்மையா செயலை காட்டுங்க, உண்மையா நான் மனம் மாறிவிட்டேன். நம்ம மனமாற்றம்னா ஒரு வழியில நாம போயிட்டே இருக்கிறோம், இந்த வழிதான் நான் போயிட்டு இருக்கிறேன், இதுதான் எனக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதை விட மனமாற்றம் டக்குன்னு ஒரு யூட்டர் அடிக்கிறது, டக்குன்னு வளைஞ்சு வர்றது, இதுதான் திரும்பி கடவுளிடம் மனமாற்றம் அடைகிறது. அதனால இந்த திருப்பலியில நாம இந்த குடிலை அடைய வேண்டும் என்றால் ஜான் தி பேப்டிஸ்ட் அவர் அறிவித்த நற்செய்தியை நாம் பின்பற்ற வேண்டும். விண்ணரசுக்குரியவர்களாக மனம்